என்ன பதிவு? சுகப்பிரசவம் அடைந்திட, குழந்தைகள் நல்ல விதமாக பிறந்திட, குழந்தை ஆரோக்கியமாக கிடைத்திட, அந்த குழந்தை பிறக்கிறப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்திட நாம் எந்த குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் யோகநாத் குருஜி. இன்று மிக மிக ஒரு சிறப்பு வாய்ந்த பதிவை நாம் பார்க்க உள்ளோம். என்ன பதிவு? சுகப்பிரசவம் அடைந்திட, குழந்தைகள் நல்ல விதமாக பிறந்திட. இது ரெண்டுமே சில பேருக்கு சுகப்பிரசவமாகும், சில பேருக்கு அறுவை சிகிச்சை ஆகும். ரெண்டு விஷயமா இருந்தாலும் குழந்தை ஆரோக்கியமாக கிடைத்திட, அந்த குழந்தை பிறக்கிறப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்திட நாம் எந்த வழிபாடு செய்யலாம், எந்த தெய்வத்திட்ட முறையிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாம் ஒரு எளிமையான பதிவை பார்க்க போகின்றோம். எல்லோருக்கும் ஆசை சுகப்பிரசவம் ஆகணும்னு சொல்லி, தவிர்க்க முடியாத காரணத்தில் அறுவை சிகிச்சை நடக்கின்றது. அதுவும் நமக்கு நல்ல விதமாக அமையணும். தாயும் சேயும் நலமாக இருக்க வேண்டும். அதனால் நாம் இந்த வழிபாடுகளை, மிக மிக முக்கியமான வழிபாட்டை நாம் சொல்கின்றோம். அனைவரும் ஏற்று, அனைவரும் கேட்டு இந்த வழிபாடு செய்யுங்கள். தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த வழிபாடை பற்றி சொல்லுங்கள். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த பதிவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய தாய்மார்களுக்கு வரப்பிரசாதமான இது ஒரு பதிவு, இந்த பதிவாகும். பொதுவாகவே சில ஜாதகங்களில் ஒரு கடினமான நேரங்கள் இருந்துச்சுன்னா அந்த பிரசவம் ஆகிற காலகட்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில தோஷங்கள் ஏற்படும், சில அசுப திசைகள் நடந்துச்சுன்னா கஷ்டமான ஒரு டைமில் ஏற்பட்டுரும். அந்த டைமில் நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எல்லோருக்கும் மிக அற்புதமான ஆதி கடவுள் என்று சொல்லக்கூடிய சிவனாரனுடைய அற்புதமான ஒரு கோவில் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை காளியம்மன் மகா வரப்பிரசாதி. தில்லை காளியை சென்று வணங்கி, அந்த தில்லை காளி கோவிலில் எண்ணெய் வாங்கி கொடுத்து அம்மாவின் பாதத்தில் வைத்து நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் மனைவியை உள்ள பெண்கள் தன் வயிற்றில் தடவும் போது குழந்தை ஆபத்தில்லாமல் பிறக்கும், சுகப்பிரசவம் ஆகும். எவ்வளவு ஒரு கொடுமையான நேரங்கள் இருந்தாலும் காப்பாற்றப்படும். இந்த கண்கண்ட ஒரு வழிபாடு பல பேர் செய்து பயன் பெற்றிருக்கிறார்கள். பல பேருக்கு சொல்லி பலன் அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த வழிபாடுகளை செய்திருக்கிறார்கள். பல பேருக்கு இந்த வழிபாடு தெரியவில்லை. அதனால் கருவுற்றும் கடைசி அந்த 8-9வது மாதத்தில் அந்த கோவிலுக்கு சென்று அந்த காளி அன்னைக்கு எப்பொழுதுமே ஒரு மலர் மாலை சாற்றுங்க, ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. கோவிலே எண்ணெய் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் போய் எண்ணெய் வாங்கி கொடுத்து அம்மாக்கிட்ட பூஜை பண்ணி, அம்மா இந்த குழந்தை நலமாக பிறக்க வேண்டும், எந்த ஆபத்தும் இல்லாத பிறக்க வேண்டும், சுகப்பிரசவமாக நடக்க வேண்டும், எது எப்படி இருந்தாலும் குழந்தை தாயும் சேயும் நலமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வாங்கிட்டு வந்து பிரசவம் ஆகும் வரை அந்த பெண்மணியின் வயிற்றில் தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களை அற்புதமான ஒரு ஆசீர்வாதம், அம்பாளுடைய அனுகிரகம், காளியுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்து, அது எவ்வளவு ஆபத்தில் இருந்தாலும் அந்த குழந்தை பாதுகாப்பாக பிறக்கும். தாயும் சேயும் நலமாக இருப்பார்கள். செய்து பாருங்கள், பலன் ஆச்சரியமாக இருக்கும், அற்புதமான பலனை தரும் என்று சொல்லிக்கொண்டு வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் யோகநாத் குருஜி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.